வணக்கம். நம்ம இந்திய வரலாற்றோட பக்கங்கள புரட்டி பார்த்தா, பல ஆயிரம் வருஷமா ஒரு பெரிய நாகரிகமே ஒளிஞ்சிருந்திருக்கு. இது ஏதோ திட்டமிட்டு கட்டின நகரங்களோட கதை மட்டும் இல்லைங்க. ஒரு முழு நாகரிகமே எப்படி உலகத்தோட பார்வையிலிருந்து மறைஞ்சு, அப்புறம் ரொம்ப தற்செயலா மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற ஒரு ஆச்சரியமான கதை இது. இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்டாம்ப் சைஸை விட சின்னதான ஒரு கல். அதுல என்ன இருக்குன்னே புரியாத மர்மமான எழுத்துக்கள். இது எப்படி ஒரு தேசத்தோட கதையே நாம நினைச்சதை விட பல ஆயிரம் வருஷம் பின்னோக்கி கொண்டு போச்சு. வாங்க, இந்த நம்ப முடியாத பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். எந்த ஒரு பெரிய கதைக்குமே ஒரு சாதாரண ஆரம்பம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் இதுவும். திட்டமிட்டு தேடல, ஒரு ரயில் பாதை போடுற வேலையில எதிர்பாராம வெளிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. வருஷம் 1856. பிரிட்டிஷ்காரங்க லாகூர்ல இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹரப்பான ஒரு கிராமம் பக்கத்துல தொழிலாளர்கள் மண்ணை தோண்டும்பொழுது அவங்களுக்கு ஆயிரக்கணக்குல சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. அதுவும் பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப தரமா இருக்கு. ஆனா அதோட அருமை தெரியாம அந்த வரலாற்று பொக்கிஷத்தை அள்ளி ரயில் பாதைக்கு ஜல்லி மாதிரி போட்டுட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், ஒரு மறைஞ்சு போன நாகரிகத்தோட அஸ்திவாரத்தை வச்சு இன்னொரு நாகரிகத்தோட வளர்ச்சிக்கு பாதை போட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்திய தொல்லியல் துறையோட நிறுவனரான அலெக்சாண்டர் கனிங்காம் காதுக்கு போகுது. அவரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. ஆனா அவரோட கணிப்பு கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. இது மாவீரன் அலெக்சாண்டர் விட்டுட்டு போன ஒரு கிரேக்க காலனியோட மிச்ச சொச்சமா தான் இருக்கும்னு நினைச்சிட்டாரு. அதனால இதெல்லாம் பெருசா பாதுகாக்க தேவையில்லைன்னு அவர் எடுத்த முடிவு வரலாறு செஞ்ச மிக பெரிய தவறுகள்ல ஒண்ணுனே சொல்லலாம். ஆனாலும் கன்னிங்காம் அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் பத்திரப்படுத்தினாரு. அதுதான் இந்த சின்ன முத்திரை. ஒரு கருப்பு நிற மென்மையான கல்லுல செஞ்சது. அதுல திமிழ் இல்லாத ஒரு காளையோட உருவம். அதுக்கு மேல யாராலையும் படிக்க முடியாத 6 மர்மமான எழுத்துக்கள். இந்தியால இருக்கிற வேற எந்த மொழிக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த எழுத்துக்கள் தான் பின்னாடி வரப்போற ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்போட திறவுகோலா இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு அந்த சின்ன முத்திரையோட உண்மையான முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம்தான் மறைஞ்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான நாகரிகத்தோட கதவுகள் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சது. 1920கள்ல சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரு ஹரப்பாவுல மறுபடியும் அகழ்வாராய்ச்சி நடத்த உத்தரவு போடுறாரு. அதே மாதிரி பொருட்கள் மொஹஞ்சதாரோங்கிற இன்னொரு இடத்துலயும் கிடைக்குது. அப்போதான் மார்ஷலுக்கு பொறி தட்டுது. அடா, இந்த 2 இடத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு. தோண்ட தோண்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரே திகைப்பு. அவங்க கண்டுபிடிச்சது ஏதோ ஒரு சின்ன கிராமத்தையோ நகரத்தையோ இல்ல, கிட்டத்தட்ட 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து விரிஞ்ச ஒரு மாபெரும் நாகரிகம்னு உணர்ந்தாங்க. இந்த பரப்பளவோட பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியணும்னா, இத அதோட சமகால நாகரிகங்களான எஜிப்து, மெசபடோமியா கூட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த 2 நாகரிகங்களையும் ஒன்னா சேர்த்தா கூட சிந்து சமவெளி நாகரிகம் அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்படி ஒரு நாகரிகம் இருந்ததே இந்த உலகத்துக்கு தெரியாம போயிருக்கு. இந்த நாகரிகம் வெறும் அளவுல மட்டும் பெருசு இல்லைங்க, அவங்களோட அறிவும் ரொம்ப பெருசு. கச்சிதமா திட்டமிட்ட நகரங்கள், நேர்கோட்ல அமைஞ்ச தெருக்கள், அப்போவே மேம்பட்ட மூடிய வடிகால் அமைப்பு, மொகஞ்சதாரோல இருந்த பெரிய பொது குளியல் குளம், இதெல்லாம் உங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. ஏன், வியாபாரத்துக்கு பயன்படுத்தின எடைக்கற்கள் கூட எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தரத்தோட இருந்திருக்கு. சரி, இவ்ளோ பிரம்மாண்டமா எவ்ளோ திட்டமிட்டு நகரங்களை கட்டின அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? அவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு? வாங்க, இப்போ நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு அந்த மக்களை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆராய்ச்சியாளர்களை ரொம்பவே குழப்புன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எஜிப்துல பிரமிடுகள் இருக்க மாதிரி, மெசபடோமியாவில பெரிய அரண்மனைகள் இருக்க மாதிரி, சிந்து சமவெளியில அப்படி எதுவுமே இல்ல. அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகளோ பெரிய கோவில்களோ அரசு குடும்பத்துக்கான ஆடம்பரமான கல்லர்களோ கிடைக்கவே இல்ல. பெரிய ஆயுத கிழங்குகளும் கூட இல்ல. அப்போ யார் இதெல்லாம் கட்டினது? இந்த ஆதாரங்கள் இல்லாதது நம்மள ஒரு ஆச்சரியமான முடிவுக்கு கொண்டு வருது. ஒருவேளை சிந்து சமவெளி நாகரிகம் அரசர்களோ மதகுருமார்களோ அதிகாரம் செலுத்தாத ஒரு சமத்துவமான சமூகமா இருந்திருக்கலான்னு பல அறிஞர்கள் நம்புறாங்க. பழங்கால உலகத்துல இது ஒரு அபூர்வமான விஷயம். அவங்க தனிச்சு விடப்பட்டவங்களும் இல்ல, மெசபடோமியா மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிற நாடுகளோட கூட அவங்களுக்கு பெரிய வர்த்தக தொடர்பு இருந்திருக்கு. இங்கிருந்து பருத்தி, தங்கம், தந்தம் மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதியாயிருக்கு. பதிலுக்கு அங்கிருந்து வெண்கலம், வெள்ளி, வைடூரியம்னு சொல்லப்படுற விலையுயர்ந்த கற்கள்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இது அவங்க எவ்வளவு செழிப்பா இருந்தாங்கன்னு காட்டுது. இவ்வளவு விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்ச பிறகும் இந்த நாகரிகம் 2 பெரிய புதிர்களை இன்னும் தனக்குள்ள வச்சிருக்கு.
அது இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. முதல் புதிர் அவங்களோட எழுத்து. ஆயிரக்கணக்கான முத்திரைகள்லயும் மண்பாண்டங்கள்லயும் இந்த எழுத்துக்களை பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதோட அர்த்தம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முக்கிய காரணம் எகிப்து எழுத்துக்களை புரிஞ்சுக்க உதவுன ரொசெட்டா கல் மாதிரி 2 மொழி கலந்த கல்வெட்டு எதுவும் நமக்கு கிடைக்காததுதான். இது நிஜமாவே ஒரு மொழியா இல்ல பொருட்களோட ஓனரை குறிக்கிற பார்கோடு மாதிரி ஏதாச்சும் குறியீடுகளான ஒரு பெரிய விவாதமே இன்னிக்கும் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஏதோ ஒரு முழுமையான மொழியா இருந்துச்சுன்னா ஹரப்பா மக்கள் பழங்கால உலகத்தோட மிகச்சிறந்த எழுத்தறிவு பெற்ற சமூகங்கள்ல ஒன்னா இருந்திருப்பாங்க. சரி, இப்போ 2வது பெரிய புதிருக்கு வருவோம். இவ்ளோ செழிப்பா இவ்ளோ பறந்து விரிஞ்சிருந்த ஒரு நாகரிகம் திடீர்னு எப்படி மொத்தமா காணாம போச்சு? இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. தொடர்ச்சியா வந்த வெள்ளம் காரணமா இருக்கலாம், இல்லன்னா ஆறுகள் தன்னோட பாதிய மாத்துனதால நகரங்களை காலி பண்ணிருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா லேட்டஸ்ட் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 4200 வருஷத்துக்கு முன்னாடி உலக அளவுல ஏற்பட்ட ஒரு கடுமையான வறட்சி காலம்தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அந்த வறட்சி விவசாயத்தை அழிச்சு இந்த நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு வழிவகுத்திருக்கலாம். படையெடுப்பு நடந்திருக்கலாம்னு சொன்னாலும் அதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்னும் வானத்திலிருந்து திடீர்னு குதிச்சிடல. அதோட வேர்கள் ரொம்ப ஆழமானவ. அதோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம கிட்ட இருக்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. ஹரப்பாவுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு முன்னாடியே மெஹர்கர் மாதிரி இடங்கள்ல விவசாயம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த விவசாய புரட்சியோட அடித்தளத்திலிருந்து தான் ஹரப்பா மாதிரி ஒரு பெரிய நகர நாகரிகமே உருவாகிருக்கு. இது பல ஆயிரம் வருஷ தொடர் வளர்ச்சியோட உச்சக்கட்டம். இங்கதான் இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாகுது. அஸ்கு பர்போலா மாதிரி பல புகழ்பெற்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த மர்ம மொழிக்கும் தென்னிந்தியாவுல பேசப்படுற திராவிட மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பழம்பெரும் நாகரிகத்தோட தொடர்ச்சி இன்னைக்கும் நம்ம தென்னிந்தியா பண்பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்களா, ஒரு சின்ன தற்செயல் கண்டுபிடிப்பு நம்ம தேசத்தோட வரலாற்றையே எப்படி மாத்தி எழுதியிருக்குன்னு. இது நமக்கு ஒண்ணே ஞாபகப்படுத்துது. நமக்கு தெரிஞ்ச வரலாறுங்கிறது நமக்கு தெரியாத வரலாற்றோட ஒரு சின்ன துளிதான். அப்போ நம்ம காலுக்கு கீழே இன்னும் வெளியே வராத எத்தனை நாகரீகங்கள், எத்தனை ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குதோ யோசிக்க வேண்டிய கேள்விதான்.